ஒரு காட்சியை ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அதை நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கங்களேன். பிச்சைக்காரன் கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறீங்க? நீங்கள் பிச்சை எடுத்ததில்ல லைஃப்பில். ஆமாம். ஆனால் எப்படி நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு தயாராகிறீங்க அதை சொல்லுங்கள். எந்த கதாபாத்திரத்துக்குமே வந்து முப்பரிமாணங்கள் உண்டு. ஒன்று ஃபிசிக்கலாக இருக்குது. ஒரு ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓ இந்த ஆள் என்ன ஒரு சோம்பேறி போல இருக்குது, ஜிம்மெல்லாம் போக மாட்டார் போல இருக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இன்னொரு ஆளை பார்த்தா எல்லாம் ரொம்ப ஒழுங்காக ஒரு ஏத்லீட் பாடி மாதிரி இருக்கார், இவருக்கு சில பழக்கங்கள்லாம் வந்து தண்ணி அடிக்க மாட்டான், குடிக்க, எல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இது வந்து ஃபிசிக்கல். ரெண்டாவது வந்து சைக்கலாஜிக்கல். அவனுடைய குணாதிசயங்கள் என்ன. அப்புறம் வந்து மூணாவது வந்து இந்த உடம்பும் மனசும் சேர்ந்த ஒரு விஷயம் எந்த விதத்தில் வந்து சொசைட்டியோட சம்மந்தப்படுறான். இதுதான் முப்பரிமாணம். இந்த மூணுத்தையும் நம்ம வந்து கட்டமைச்சுட்டா வந்து எந்த கேரக்டரையும் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு அபூர்வ சகோதரில் வந்து கமல் சார் வந்து காலம் அடிச்சுக்கிட்டாரு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உடம்பை ஃபிசிக்கலாக மாற்றிக்கிட்டு சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் ஒரு மனுஷனுடைய, நீங்கள் வந்து பாடி பில்டராக இருந்தாலும் சரி, தொப்பை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆளுமை பண்ணுறது இந்த சைக்காலஜி தான். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போது மிஷ்கின் இருக்கீங்க, நீங்கள் மிஷ்கினாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் மட்டுமே கிடையாது, பல காரணங்கள், பல புக்கு. சச்சிதானந்தம் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, மருது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, இளையராஜா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, யாரோ நீங்கள் ஆள் சம்மந்தமே இல்லாத ஒரு புக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உங்களை. இதில் ஒன்று மாதிரி இருந்துச்சுன்னா இடம் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக முழுமை பெறத்துக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது. இத்தனை காரணங்கள் டைரக்டரோ இல்லை கதாசிரியரோ உங்களுக்கு சொல்லனா கூட நீங்கள் உட்காந்து ஒரு கட்டமைச்சுக்கணும். எனக்கு வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஒரு ரிச் ஃபாதர் சொல்லுவாங்க. என்னுடைய நான் படித்த ட்ரைனிங் பிரகாரம் நான் கேட்கணும், நான் எப்படி ரிச்சு? லாட்ரியில் வந்து ரிச்சா, இல்லை வந்து பரம்பரை ரிச்சா, இல்லை வந்து உழைச்சி சம்பாரிச்ச ரிச்சா? ரிச் ஃபாதர்னா எப்படி? அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் ரிச் ஃபாதராக இருந்தாலும் பல பல வகைகள் இருக்குது. ஆக எனக்கு பிச்சைக்காரன் வேஷம் கொடுக்கப்பட்டா நான் ஏன் பிச்சைக்காரன் ஆனேன்? இவ்வளோ வேலை வசதிகள் இருக்கும் பொழுது நான் ஏன் ஒரு டீ கடையில் வந்து டீயை தொடச்சி கூட என்னால் முடிஞ்சது என்ன காரணம்? என்னுடைய மனோநிலை சரியில்லையா? இதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லுவார், இதெல்லாம் வந்து கதாசிரியர் சொல்லுவார். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இதெல்லாம் நானே கேட்டுக்கிட்டேன். எதுவாக இருக்கணும், இதை நானாக அமைச்சிட்டா கூட கதைக்கு ஒத்து போகணும். ஸோ கதைக்கு ஒத்து போகிற லெவலில் நானாக எனக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் திரும்பி அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வருவேன். உடல் ரீதியாக நான் அழகாக இருக்கணுங்காக மேக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த கதாபாத்திரம் என்ன உடல் தோற்றத்தை கேட்குதோ அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அப்புறம் அவனுடைய மனோநிலை, அப்புறம் எனக்கும் நான் பழகிற கேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற சம்பந்தம், இது ஒவ்வொன்றா குறைஞ்சது ஒரு 30 ஃபில் இன் த பிளாங்க்ஸாவது நான் போட்டுப்பேன். என்னுடைய அந்த கேள்வியினுடைய இன்னும் ஒரு கமா போட்டு இன்னும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கிறீங்க, 20 பிச்சைக்காரங்க வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறாங்க. 13வது பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் வந்து 2 ரூபா கொடுக்குறீங்க. ஏன்? எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ஆக்டிங்கில். என்னுடைய கிளாஸில் நான் ஒரு இதை வைப்பேன். ஆத்தங்கரை பக்கமாக சப்போஸ் பட்டர் நினச்சின்னு வச்சுங்களேன், உனக்கு பிடிச்ச ஒரு கல் எட்டணும் அப்படின்னும். ஆத்தங்கரையில் பல்லாயிரக்கணக்கான கல் இருக்குது, ஒரு கல் எட்டுன்னு வர்றாரு. இது ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? பல கற்கள் பல்லாயிரம் அப்படியே கொட்டி கிடக்குது, இது பிடிக்கிறதுக்கு என்ன? அப்போ தான் அவன் யோசிப்பான் இது ஏன் பிடிச்சதுன்னு. அதனுடைய ஷேப்போ இல்லை டெக்ஸ்சரோ அதனுடைய கலரோ அதனுடைய டென்சிட்டியோ ஏன் ஒருத்தருக்கு பிடிக்குதுன்றது வந்து இட்ஸ் சப்கான்ஷியஸ் லெவலில் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது. 13 பிச்சைக்காரங்களை யாருக்கு போகலான்னு நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஆழ் மனசில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை இந்த வந்து 25 பேரில் அந்த 13வது ஆள் உண்மையாகவே அவனுக்கு தேவைப்படுது இந்த 2 ரூபான்னு எனக்கு தோணலாம். பல காரணங்கள் இருக்குது. இது வந்து சப்கான்ஷியஸ் லெவலில். என்ன கேள்வினா, அந்த 13வது பிச்சைக்காரனா ஒரு நடிகன் இருந்தானா என்ன பண்ணணும், அதுதான் கேள்வி கேட்குறேன். அந்த உண்மையான பிச்சைக்கார நிலைமைக்கு அவன் போகணும். அப்போ என்னன்னா
அப்போ அந்த வாழ்க்கையை ரொம்ப உத்து பார்த்துருக்கணும் ஒரு வாழ்க்கை அதுதான் இப்போ ஆனால் சொன்ன அந்த சைக்காலஜியை வந்து வாழ்க்கையை ஒத்து பார்த்துருக்கணும். நீங்கள் வந்து ரோஜாவில் வந்து ஒரு சீனில் அந்த அவங்களுக்கு நீங்கள் வந்து போராடி அந்த பொண்ணுகிட்ட போராடிட்டு ஆமாம் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க முடியாமல் அந்த சிகரெட் கீழே விழுவாங்க. ஆமாம் அப்போ நான் உங்கள் முகத்தை பார்ப்பேன். அது நீங்கள் குளிஞ்சு அந்த சிகரெட் எடுத்துகிட்டு எந்திரிப்பீங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கான ஒரு ஃபேஸ் அந்த டைமில் சேஞ்ச் ஆனதை நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ட்ரூத். அது இருக்குது, அந்த கேரக்டர் இருக்குன்றத நான் நம்பணும். ஐ எம் நாட் ஆக்டிங். ஐ ரியலி பிலீவ். நான் வந்து இந்த பணியில் உட்காந்துட்டு இதில் உட்காந்துட்டு நான் இவ்வளோ உட்காந்துட்டு இவ்வளோ வந்து இந்த தீவிரவாதியை பிடிச்சிட்டு இருக்கேன். இவ என்ன வந்து புருஷனுக்காக கேட்குறாங்க. ஸோ யூ லிவ் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன். எஸ், யூ லிவ் ட்ரூத். otherwise that magic will not come. ஸோ நீங்கள் வந்து கோவப்படும் போது உள்ளேருந்து அந்த கோவம் வெளியே வரணும். ஒரு சோகம் வந்து உள்ளேருந்து சோகம் வரணும். டோன்ட் யூ திங்க் உங்கள் பாடியையும் உங்கள் சோலையும் நீங்கள் அபியூஸ் பண்ணலையா, வலிக்கலையா உங்களுக்கு? நோ. அதுதான் அந்த கட்டுக்கு அப்புறம் ஆமாம் ஒரு பெரிய கத்தார்சிஸ் உங்களுக்குள்ள ஏற்படுது. வரும். அதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். இட்ஸ் எ வெரி. ஆனால் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறதுல சுகமே அதுதான். ஒரு ஆக்டராக இருக்கிறதுல வந்து சுகமே அதுதான். அப்படி போயிட்டு திரும்ப நார்மல் நிலைக்கு வர்றீங்க இல்லைங்களா, அது எப்படி சொல்கிறது, அப்படி அந்த ட்ரெயின் ஆகும்போது தான் யூ வில் ஹாவ் தட் ப்ளஷர், நாட் ஒயில் யூ பெர்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு டைரக்டர் சொல்கிறதுக்கு முந்தையே நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சில டைம் தெரியுமா நீங்கள் அந்த ட்ரூத்துக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னு தெரியுமா? I'll tell you very frankly. This magic doesn't happen all the time. எல்லா டைமும் நடந்தா இது மேஜிக் கிடையாது. Most of the shots you appreciate or people appreciate is clinically perfect. You go closer to that. Not to the mark. அந்த எட்ஜுக்கு போறல போயிட்டு அப்போ அது ரொம்ப ரொம்ப ரேர் டைம் தான் அது வரும். அது உங்களுக்கு நாட் even clinically perfect, closer to the close. ஆனால் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது. பிகாஸ் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஏன்னா இந்த இப்போ வந்து சார் சீக்கிரம் சார் மிஷ்கின் 1/2 மணி நேரத்தில் போகிறார் சார், இது முடிச்சிடுவோம் சார் சீனா, அப்படி பண்ணி அந்த மேஜிக்கு போக முடியாது. யூ நீட் டைம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். யூ மஸ்ட் கோ. யூ மஸ்ட் நீட் ப்ராப்பர் ரிஹர்சல்ஸ். எல்லாம் அந்த அந்த பிரியாணி பண்ணுறதுக்கும் பிட்ஸா பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நடிக்க வரும்பொழுது சைலன்ஸ்ன்னு சொன்னால் சைலன்ஸ் அப்படியே இருக்கும். இன்றைக்கி சைலன்ஸ் கிடையாது. இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, ரன்னிங் கமெண்ட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே உட்காரு, அப்படியே லெஃப்ட்டில் பாரு, அப்படியே நாசர் சாரை பாரு, அப்படியே உட்காரு, அப்படியே திரும்பி மெதுவாக திரும்பியா. இது எப்படி ஆக்டிங் ஆகும்? So, as a Nasser, as an actor, you have achieved great things in this life. Are you happy? I don't believe in achievements. Okay, fine. Beautiful. I never. நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் சொல்றது வந்து இந்த 30-40 வருட காலங்கள் நீங்கள் இந்த பயணம் எடுத்திருக்கீங்கல்ல, இந்த பயணம் முற்றுப்பெற போகிறதில்ல, இந்த பயணம் போயிட்டு ஒரு நடிகனுக்கான வசதி என்னன்னா இதை திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் மனது எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வாட் யூ ஃபீல்? ஒரு 27 வருஷம் நீடிச்சு நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து சாதாரணமாக இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் டேலண்டட். ஃபர்ஸ்ட் மை கிரெடிட் கோஸ் டு மை ட்ரைனிங். செகண்ட், எனக்கு வந்து இது சர்வைவல். என்னை வந்து நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து ஒரு போதை மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் உங்களுக்கு அடிக்டட். ஐ எம் அடிக்டட். ஸோ ஐ ஹேவ் டு கோ ஆன். ஆனால் இந்த 27 வருஷம் நான் வந்து இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பலதை இழந்திருக்கேன். நான் ஒவ்வொருடையும் மேலே போகும்போது அதற்கு ஈக்குவலான ஒரு மனச்சுமை வந்து எனக்கு வந்து அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் அச்சீவ்மெண்ட், பட் இட்ஸ் நைஸ் டு பி when you say this, I feel nice. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. நிஜமாகவே ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனசு, அது நம்ம கடமை தான். ஐ எம் வெரி ப்ரவுட் டு கால் யூ அஸ் மை குரு. வெரி ஹாப்பி. Still it's very delicate that I will accept your my guru. நீங்கள் ஒரு ஆக்டிங்க்கு நீங்கள் குரு தான்.
அப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயம் உங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய எனக்கு கஷ்டமான இந்த காலங்களில் என் தோல் மேல தட்டி கவலைப்படாத, அடுத்த படம் எனக்கு சரியாயிருன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. No, I must thank you for you call me for this show as my guru. Thank you everybody.